ராமேஸ்வரம் பாம்பனில் உள்ள புதிய ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் விவரிக்க கேட்போம். விஸ்வநாதன், வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த பாம்பன் பாலம், இந்த பழைய பாலத்தில் இருந்து ஒப்பிடுகையில் என்னென்ன மாறுதல்களோடு புதிய பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது, அது பற்றிய விவரங்கள் உண்டா? வணக்கம். மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவை இணைப்பதில் முக்கிய பங்காற்றி வருவது பாம்பன் ரயில் பாலமானது. இந்த பழைய ரயில் பாலமானது 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மிக பயனுள்ளதாக செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுக்கு முன்பு பாம்பன் ரயில் பாலத்தில் மையத்தில் அமைத்துள்ள தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவையான நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து புதிய ரயில் பாலம் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாக நடைபெற்று வருது. அந்த கட்டுமான பணிகள் தற்போது 90% நிறைவடைந்ததாக ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த ரயில் இன்ஜின் மட்டும் பாம்பன் ரயில் பாலத்தில் போது அமைக்கப்பட்ட ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. அந்த சோதனை ஓட்டமானது தற்போது நிறைவு பெற்றுள்ளது. வெற்றிகரமாக நிறைவு பெற்றதாக ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் கலவு பார்வை காட்சிகள் ரயில்வே நிர்வாகத்தால் வெளியிடப்பட்டது. இது பழைய பாலத்துக்கும் புதிய பாலத்திற்குரிய வித்தியாசங்கள் பார்த்தால், ரயிலில் செல்வதற்காக கடல் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த தூக்கு பாலம் 2 பக்கம் விரிந்த அளவில் பழைய பாலத்திலிருந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அமைக்கப்பட்டுள்ள அந்த புதிய ரயில் பாலத்தில் லிப்ட் வசதியுடன் செங்குத்தாக மேல்நோக்கி செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாதத்துக்கு உள்ளாக ரயில் சேவையானது தொடங்கப்படும் என ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.